அல்லாஹ்வுடைய தூதர் தனியாக பேசுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படை தளபதிகளை அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, புரைதா பின் ஹஸீப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த படை தளபதிகளை அழைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் அழைத்து செல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய நலனில் நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அவருடைய நலனில் நீங்கள் அக்கறை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லிவிட்டு, இறைவனுடைய பெயரால் நீங்கள் புறப்படுங்கள், இறைவனுடைய பாதையில் நீங்கள் போரிடுங்கள், உண்மைக்கு மாற்றமாக சத்தியத்திற்கு மாற்றமாக யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள், போர்க்களத்தில் கிடைக்கக்கூடிய அனிமத்து பொருட்கள்ல கையாளம் செய்து விடாதீர்கள், ஏதேனும் ஒப்பந்தங்கள் அவர்களுக்கு நமக்கும் இடையில் இருக்கும் என்று சொன்னால் அந்த ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள், அநியாயம் செய்யாதீர்கள், குழந்தைகளை கொல்லாதீர்கள், பெண்களை கொல்லாதீர்கள், யார் உங்களிடத்தில் வாள்களை ஏந்திக் கொண்டு ஆயுதங்களை ஏந்திக் கொண்டு உங்களோடு யுத்தம் புரிய வருகின்றார்களோ அவர்களோடு மட்டும் யுத்தம் புரியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்லி அந்த 3000 படை வீரர்களும் யுத்தகலத்தை நோக்கி புறப்படுறாங்க. 3000 பேரும் சென்று கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்களுடைய படை அந்த ஷாம் நாட்டினுடைய ஜாசின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்கு வடப்புறமாக என்ன செய்யறாங்க சொன்னா ஷாம் நாட்டினுடைய மாஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியை அடைஞ்சிட்டாங்க. சஹாபாக்களுடைய டீமே ஷாம் நாட்டுக்குள்ள போய் மாஆன் என்று சொல்லக்கூடிய பகுதியை அடைகிறாங்க. பகுதியை அடைஞ்ச உடனே ஒரு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு தகவல் சஹாபாக்களுக்கு கிடைக்கிறது. என்ன அதிர்ச்சி ஆளாகிறாங்கன்னா, ஒரு படை முன்னாடி புறப்பட்டு வருதுன்னு சொன்னா அதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க, உணவு பார்ப்பதற்காக ஒரு சில பேரை அனுப்பி விடுவாங்க. நீங்க போற பாதை எப்படி இருக்குது, எதிரிகள் என்ன திட்டமிட்டு இருக்கிறாங்க என்று உணவு பார்ப்பதற்காக சில நபர்களை அனுப்பி விடுவாங்க. இப்படி ஒரு ஒற்றரை அனுப்பி இருந்தாங்க அந்த டீம்ல இருந்து. அவர் போய் முன்கூட்டியே போய் என்ன செய்யறாங்க, உணவு பார்த்துட்டு ஆங்கிற இடத்துல சகாபாக்களுடைய டீம் அடைகிறது. அந்த ஒற்றர் தோழர்களிடத்தை சொல்கிறார்கள், தோழர்களே, ஷாம் நாட்டுடைய மாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில ஷாம் நாட்டுடைய மன்னராக இருக்கக்கூடிய ஹெர்கல் 1,00,000 ஷாம் நாட்டுடைய ராணுவ வீரர்களோடு உங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார். சஹாபாக்களுடைய படை 3000. எதிர்கொள்ள வேண்டிய எதிரிகள் எத்தனை பேரு? 1,00,000 பேர். அதோட அவர் நிற்கிறார். உணவு பார்த்தவர் அடுத்து சொல்றாரு, லக்கும் ஜூதாம் பல்கையும் பஹ்ரா பனி, இந்த கோத்திரத்தை சேர்ந்த மேற்கொண்டு 1,00,000 பேர் உங்களை எதிர்கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மொத்தம் 2,00,000 பேர். 2,00,000 பேரை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது என்ற செய்தியை சொன்ன உடனே சஹாபாக்கள் கடும் அச்சத்திற்கு ஆளாகிவிட்டார்கள், திடுக்கிட்டு விட்டார்கள். அந்த இடத்திலேயே 2 நாட்கள் தங்கிட்டாங்க. படை நகரவே இல்லை. அந்த இடத்துல இருந்து சஹாபாக்கள் ஆலோசனை செய்யறாங்க, என்ன செய்யலாம். 3000 பேர் நம்ம 2,00,000 பேரை எதிர்கொள்ளணும். இங்க இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு நம்ம ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து விடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் மதீனாவில் இருந்து படை வீரர்களை அதிகரிப்படுத்தக்கூடும், மேற்கொண்டு படைகளை ரசூல் அனுப்பி விடலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் ஏதேனும் ஆலோசனை நமக்கு கூறலாம் என்று ஒரு மசூரா, ஒரு ஆலோசனை நடைபெறுகிறது. இப்படி ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்று சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னவர்? 3வது படை தளபதி. ஸெய்த் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் அடுத்து ஜாபர் பின் அபூ தாலிப் அவர் படை தளபதியாக இருக்க வேண்டும். அவர் கொல்லப்படுவார் என்று சொன்னால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர் என்ன செய்யற, படை வழி நடத்த ரசூல் நினைச்சாங்கல்ல, அந்த அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்ன செய்யறாரு சொன்னா அவர் எழுந்திருக்கிறார். எழுந்து ரசூலா செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்கல்ல, அவர் சொல்றாரு, நீங்கள் செய்யக்கூடிய ஆலோசனையில எனக்கு உடன்பாடு கிடையாது. பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, ரசூலா செய்றீங்களே, ரசூலாவுக்கு சொல்லுவோம், ரசூலா படைகளை அதிகப்படுத்துவாங்க, இல்லைன்னா ஆலோசனை சொல்லுவாங்கன்னு ஒரு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, இந்த மசூரால எனக்கு உடன்பாடே கிடையாது சொல்லிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொல்கிறார், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக எந்த வீர மரணத்தை எதிர்பார்த்து
மதீனாவில் இருந்து புறப்பட்டு வந்தீர்களோ அதை இந்த இடத்துல விருக்கிறீங்களா? மதீனாவில இருந்து புறப்படும் போது எதை நோக்கி புறப்பட்டீங்க? யுத்த காலத்திற்கு போறோம், வீர மரணமும் ஏற்படலாம் என்ற சிந்தனையோடு தானே மதீனாவில இருந்து கிளம்பி வந்தீங்க. அப்படிப்பட்ட வீர மரணத்தை இந்த இடத்தில் நீங்கள் வெறுக்கின்றீர்களா என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார். கேட்டுவிட்டு அடுத்து சொல்றாங்க, மதீனாவில இருந்து நீங்க புறப்பட்டு வந்தீங்களே, எதை வச்சு வந்தீங்க? எதை வைத்து நீங்கள் வந்தீர்கள்? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை வைத்து நீங்கள் வந்தீர்களா, அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து வந்தீர்களா, அல்லது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையை வச்சு வந்தீங்களா? அல்லாஹ்வுடைய பாதையில தான் வந்தீங்க, அல்லாஹ்வை நம்பி தானே வந்தீங்க. இப்ப என்ன எண்ணிக்கை 2 லட்சம் இருக்குது, நம்ம 3000 பேர் இருக்கிறோம் கணக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா கடுமையாக சஹாபாக்களிடத்தில் பேசுறார். பேசிட்டு சொன்னாரு, புறப்படட்டும், அனைவரும் எழுதுங்கள், 2 லட்சம் எதிரிகளை எதிர்கொள்வதற்காக தயாராகுங்கள். 2 வாக்கியத்துல 1 நிச்சயம். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சொல்லினார், 2 வாக்கியத்துல வெற்றி என்றால் அது வாக்கியம்தான், இல்லை அந்த யுத்த காலத்தில் நாம் வீழ்த்தப்படுகின்றோம் அதுவும் சகீதுடைய வாக்கியம்தான். 2 வாக்கியத்தில் 1 நிச்சயம், படை புறப்படட்டும் என்று அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா சஹாபாக்கள் மத்தியில ஒரு வீர உரை நிகழ்த்த உடனே அந்த 3000 சஹாபாக்கள் 2 லட்சம் பேரை எதிர்கொள்வதற்காக புறப்பட்டு செல்கிறார்கள். அத்தா என்று சொல்லக்கூடிய பல்கா மாநிலத்துல அத்தா என்று சொல்லக்கூடிய பகுதி அல்லாஹ்வுடைய தூதர்கள் தூதராக அனுப்பிய அல்-ஹாரிஸ் இப்னு உமைர் அல்-அஸ்தியை கொண்ட அந்த இடத்தில் 3000 படை வீரர்கள் திரண்டு விட்டார்கள். 2 லட்சம் பேரும் அவர்களும் ஆப் என்ற பகுதியிலிருந்து அத்தா என்ற இடத்திற்கு வந்து விட்டார்கள். யுத்தம் ஆரம்பமாகி விட்டது. தற்கொலைக்கு சமம் சொல்லுவோம், அப்படிதான் பேசினார் நம்மளால். அன்றைக்கு இருந்த நாடுகள் எல்லாம் இதை தற்கொலைக்கு சமம் என்றுதான் பேசுவார்கள். இந்த வரலாறை பின்னாடி படிக்காத இதுவரை படிக்கக்கூடியவர்களும் இதைதான் சொல்வார்கள், தற்கொலைக்கு சமம். 3000 பேர் 2 லட்சம் பேர் எப்படி எதிர்கொள்ள போனுச்சு? என்ன தைரியம்? இறைவன் நாடினால் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்குவார். யுத்தம் ஆரம்பமாகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சூழ்ந்து சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தா என்ற பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த யுத்த களத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் நேரடியாக காட்டுறான். லைவ் டெலிகாஸ்ட். லைவ் டெலிகாஸ்டா கண்டுபிடிச்சிருக்கிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ்வுடைய தூதருக்கு அத்தா என்று சொல்லக்கூடிய பகுதியில் நடைபெறக்கூடிய யுத்தத்தை அல்லாஹ் லைவா காட்டுறான். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அந்த யுத்த களத்தை பார்க்கின்றார்கள். யுத்த களத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை சூழ்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதோ ஸைத் பின் ஹாரிஸா அந்த யுத்த களத்துடைய கொடியை ஏந்தியவாறு படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஸைத் பின் ஹாரிஸா அந்த யுத்த களத்தில் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அடுத்த படை தளபதியாக இருக்கக்கூடிய ஜாஃபர் பின் அபூ தாலிப் அந்த கொடியை ஏந்தியவாறு படை வீரர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தவாறு இதோ ஜாஃபர் பின் அபூ தாலிபும் அந்த யுத்த களத்தில் கொல்லப்பட்டு விட்டார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், அடுத்த படை தளபதியாக இருக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அந்த கொடியை ஏந்தியவாறு படைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹாவும் அந்த யுத்த களத்தில் வீழ்த்தப்பட்டு விட்டார். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்கிறார்கள், படை தளபதியாக நாம் நியமிக்காமலேயே காலித் பின் வலீத், அல்லாஹ்வுடைய போர்வாள் என்று அழைக்கப்பட்ட காலித் பின் வலீத் ஹுதைபியா உடன்படிக்கை நடைபெறக்கூடிய தருணத்தில் எல்லாம் நியமிப்பாளராக இருந்து காபிர்களுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்து அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் சந்திப்பதற்காக பல யுத்தகலங்களின் படை தளபதியாக இருந்த காலித் பின் வலீத் ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜ்ரி 7 நெருக்கத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காலித் பின் வலீத்
அந்த யுத்தகலத்தில் மூத்தா போர்க்களத்தில் கலந்து கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதோ காலித் பின் வலீத் அந்த கொடியை ஏந்தியவாறு படையை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காலித் பின் வலீதுடைய கையில் வெற்றி கொண்டு விட்டான். சாத்தியமா? கற்பனை பண்ண முடியுமா? 3000 பேர் 2 லட்சம் பேர் ஓட ஓடி விரட்டினார்கள். பத்ர் போரை பற்றி பேசுவோம். 300 சொச்ச சஹாபாக்கள் 1000 பேரை வெற்றி கொண்டார்கள். அதையெல்லாம் தூக்கி விளங்கக்கூடிய அளவிற்கு 3000 படை வீரர்கள் 2 லட்சம் பேரை எதிர்கொண்டு அதை வெற்றி அடைந்தார்கள். சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டக்கூடியவர் அல்லாஹ் சொல்கிறார். இறைவன் நாடினால் எதுவும் சாத்தியம்தான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த மூத்தா போர்க்களத்துல பல தூதர்கள் கொல்லப்பட்டாங்க. அவர்கள் எந்த இடத்திலிருந்து இல்லாமல் இருப்பது எனக்கு இழப்புதான், கவலைதான். ஆனால் என்னிடத்தில் இருப்பதை காட்டிலும் இதன் மூலமாக அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பேற்றினை நான் கிடைக்கக்கூடிய தருணத்துல அவர்கள் அங்கு இருப்பதுதான் சிறந்தது என்று எனக்கு தெரிகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். ஜாபர் பின் அபூ தாலிபுடைய 2 கைகளை வெட்டினார்கள். மூத்தா போர்க்களத்துல ஜாபர் பின் அபூ தாலிபுடைய 2 கைகளும் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஈட்டிகளால் அம்புகளால் 90க்கும் மேற்பட்ட காயங்கள் ஜாபர் பின் அபூ தாலிபுடைய உடலில் ஏற்பட்டிருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், 2 கைகளும் துண்டிக்கப்பட்ட ஜாபர் பின் அபூ தாலிப் இதோ ஜிப்ரீல் மீகாயில் என்ற வானவர்களோடு அந்த கைகளுக்கு பதிலாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 சிறகுகளை அல்லாஹ் கொடுத்து விட்டான். அந்த சிறகுகளை வைத்து ஜாபர் பின் அபூ தாலிப் பறந்தவாறு ஜிப்ரீல் மீகாயிலோடு மேலே சென்று கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ஜாபர் பின் அபூ தாலிபை அடமொழியிட்டு அழைத்தார்கள். ஜாபர் பின் அத்தையார், பறக்கக்கூடிய ஜாபர், ஜாபர் பின் ஜனாஹன், ரெக்கைகள் கொண்ட ஜாபர் என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய மரணம் அமைந்தது. காலித் வலீதுங்கிற அந்த நபித்தோட சொல்றாங்க, என்னிடத்துல 9 வாட்கள் இருந்தது. மூத்தா போர்க்களத்துல 9 வாட்களும் ஒழுங்கிவிட்டது. எவ்வளவு வீரர்களா செயல்பட்டு பாருங்க. அவர்கிட்ட இருந்த என்னிடத்தில் இருந்த 9 வாள்களும் ஒழுங்கிவிட்டது. யமன் நாட்டை சேர்ந்த ஒரு அகலமான ஒரு வாள் இருந்தது. அது மட்டும்தான் என்னிடத்தில் முழுகாமல் இருந்தது என்று காலித் பின் வலீத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். இந்த மூத்தா போர்க்களம் என்பது 3000 படை வீரர்கள் 2 லட்சம் பேரை எதிர்கொண்டு அதை வெற்றியாக அல்லாஹ் மாற்றி காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், நாம் ஒரு திட்டத்தை செய்யணும் என்று நினைக்கக்கூடிய நேரத்துல எப்பொழுதும் நம்முடைய சிந்தனை, நம்முடைய ஆற்றல், நம்முடைய முயற்சி அதுதான் சாத்தியம் என்று நாம் நினைக்கின்றோம். என் இறைவன் எனக்கு மேலானவன், அனைத்தையும் படைத்தவன், அனைத்தையும் பராமரிக்கக்கூடியவன், அனைத்தையும் அதிகாரம் செய்யக்கூடியவன். அவன் நாடிவிட்டால் சாத்தியமற்றதும் சாத்தியமாகும் என்ற உறுதியான ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கக்கூடிய ஏராளமான சதித்திட்டங்கள், பீகார்ல முஸ்லிம்களுடைய அவர் கைது செய்யப்படுறாங்க. என்ன காரணம், உண்மையிலேயே அவர் தவறு செய்தாரா அதெல்லாம் தெரியல. இருந்தாலும் அவருக்கு என்று ஜனநாயக அடிப்படையில் ஒரு கைது சொன்னால் அதற்கென்று மரண தண்டனை இருக்கிறது, ஆயுள் தண்டனை இருக்கிறது, அதுதான் செய்ய வேண்டும். முஸ்லிம் என்ற மத வெறியை உணர்த்தி காலுடைய நகங்களை எல்லாம் பிடுங்கி சித்தரவை செய்து உடல்களை எல்லாம் பல்வேறு காயங்களை ஏற்படுத்தி அவர் மருத்துவமனையில சொல்லுகிறார். ஏராளமான சதிகள் இஸ்லாத்திற்கு எதிராக திரட்டப்படக்கூடிய தருணத்துல அடே உனக்கு அப்படியெல்லாம் அப்படி பார்த்த சமூகம் என் இறைவன் நாடிவிட்டால், என் இறைவன் நாடிவிட்டால் நீ காணாம போய்வா என்ற உறுதியான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினால் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டுவான் என்பதற்கு இந்த மூத்தா போர்க்களம் என்பது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் எதை சிந்தித்தாலும்
இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் சாத்தியமற்றது என்று உழைக்கு வரும் விடாமல் என் இறைவன் நாடினால் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டுவான் என்ற உறுதியான நம்பிக்கையை வாழ்ந்து மதிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் தந்து அருள்வார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொரு மனிதரும் அதை உணர்ந்து இருக்கும். இதெல்லாம் முடியுமா முடியாது இப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இது எப்படி முடிந்தது, எப்படி இது கிடைத்தது என்று ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் எல்லாருடைய வாழ்க்கையில் நடந்தது. உதாரணத்திற்கு ஒரு 1.5 வருடங்களுக்கு முன்பாக என்னுடைய சின்னவாப்பா தம்பி போன் அடிக்கிறாப்ப காலையில் ஒரு 6 மணி பஜனை முடிச்சுட்டு போய் அசரம் போன் அடிக்கிறாப்ப காக்கா உடனே ஒரு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வாங்க. உடனே எடுத்துட்டு வாங்களா என்ன ஏதுன்னு கேட்க முடியல. உடனே ஆம்புலன்ஸ் போன் அடிச்சுட்டு உடனே ரெடியாகி அங்க போய் பார்த்தா அவங்க மனைவி 6 மாத கர்ப்பிணி பெண்ணு என்ன கட்டமாக கிடக்குறாங்க. எந்த உணர்ச்சியும் இல்லை, எந்த இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. என்ன தம்பி அப்பதான் கேட்கிறோம். வண்டியில ஏற்றும் போது தூங்கிதான் கிடந்தா வாடி கத்துனா எந்திரிச்சு கத்துனா அதோட வாங்கிட்டான் எதுவுமே தெரியல. உடனே ராமநாதபுரம் கொண்டு போறோம். அவங்களும் என்னென்னமோ பாக்குறாங்க. என்னென்ன அவங்களுக்கான ஐடென்டிஃபை பண்ண முடியல, கண்டுபிடிக்கவும் முடியல. என்ன பிரச்சனை, ஏன் எப்படியாச்சு சவுண்ட் வருது, கத்துறாங்க. அதுக்கப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் கணக்கிட்டு வராங்க. பிரஷர் அதிகரிச்சு, மூளையில ரத்த கசிவு அதிகமாகிடுச்சு. உடனே மதுரைக்கு கொண்டு போகிறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்ல எடுத்து வச்சுட்டு மதுரைக்கு கொண்டு போறோம். அங்க மருத்துவர் சொல்றாங்க ரத்த கசிவு அதிகமாகிடுச்சு, உடனே அறுவை சிகிச்சை செய்யணும். எந்த இதுவுமே கிடையாது, நிச்சயமா இருந்த ஒரு நிலைதான் எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்ப மருத்துவர் சொல்றாரு ஆபரேஷன் பண்ணி முயற்சி செய்வோம், கடவுளை வேண்டிக்கிற வார்த்தை சொல்ல எதிர்பார்க்கலாம், எழுதிடுவாங்க பழச்சிருவாங்க, அதெல்லாம் சொல்லல. கடவுளை வேண்டிக்கிறவங்க நாங்க முயற்சி செய்யணும். நைட்டு ஒரு 9 மணி அளவுல முட்டை போட்டு கண்டவோட அகற்றப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யறாங்க. அறுவை சிகிச்சை செஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் ஆகுது. எந்த அசைவும் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் எதுவுமே இல்லை. அடுத்து மருத்துவர் சொல்றாங்க எங்களால ட்ரீட்மெண்ட்டை தொடர முடியல, அவங்களுக்கு முறையான மருந்துகள் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. காரணம் அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தை இருக்கிறதுனால அவங்களுக்கு எங்களால் அதற்கான மருந்துகளை கொடுக்க முடியல. உடனே அந்த குழந்தையை ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. 6 மாத குழந்தை. மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை நடத்தப்படுது, குழந்தை வெளியெடுக்கப்படுது. ஒரு சில நொடிகள் அந்த குழந்தை உயிர் இருக்கிறது, அதோட அந்த குழந்தை மரணத்தை தருகிறது. அதற்கு பிறகு மருத்துவத்தை தொடர்றாங்க. ஒரு வாரம் நடக்கின்றது. சில இம்ப்ரூவ்மெண்ட், சுயநலம் எதுவுமே இல்லை, பழைய செய்திகள் எதுவுமே கிடையாது. பழைய செய்திகளை நினைவுற்ற மாதிரியான தகவல்களை அவங்கள்ட்ட போய் பேசுங்க கொள்ளுங்க அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க. 1 மாதம் காலம் கழிகிறது. அல்லாஹ்வுடைய கிருபை காலத்திற்கு 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாம் நினைவுகளோடு தன்னுடைய கணவனை பராமரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த பெண்மணி வந்திருக்கிறார்கள். தான் சாத்தியமற்றதையும் சாத்தியமாக்கி காட்டக்கூடியவன் அல்லாஹ். இந்த நிகழ்வு முடிந்து ஒரு 6 மாதம் தான் இருக்கும். 6 மாதத்துல இது நான் முடிந்து இதே மாதிரியான ஒரு நிகழ்வு என் மனைவியுடைய சகோதரி, அவங்களுக்கு வயசு ஒரு 28 வயசு. அப்பண்டிஸ் வயிறு அடிக்கடி வயிறு வலிக்குமாங்க. ஸ்கேன் பார்த்தா ஒரு அப்பண்டிஸ் இருக்குது, அது அறுவை சிகிச்சை செஞ்சுதான் நல்லது, திரும்ப திரும்ப சிவியர் ஆவாருக்கு முன்னாடியே செஞ்சுருக்காங்க. அந்த சகோதரி என்ன செய்யறாங்க, தன்னுடைய பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி ரெடி பண்ணி அவங்க அனுப்பிவிட்டு மருத்துவமனையில போய் சரி அறுவை சிகிச்சை செஞ்சிடும் அப்பண்டிஸ் அனுப்பிடுவோம் போய் அமர்றாங்க. போய் ஒரே ஒரு ஊசி தான் போட்டாங்க. அப்படியே ரெண்டவங்க அப்படியே நல்லா கீழே வந்தாங்க. ஐசியூ வார்டுல கொண்டு போயாச்சு. வியாழக்கிழமை நடக்குது. கொண்டு போய் வச்சா என்னங்க ஏன் ஆச்சுன்னு அவங்களுக்கு போட்டது ஒத்துக்கிறாங்க, இன்ஜெக்ஷன் ஒத்துக்கலாம், அலர்ஜி ஆயிடுச்சு. வியாழக்கிழமை பார்த்துறாங்க, மூச்சு திணறல் அதிகமா இருக்குது, பேசுறாங்க போடுறாங்க, சுயநலவோட இருக்காங்க.
தேவாறு வெள்ளிக்கிழமை கரெக்டா ஒரு 12 மணி குளிச்சுட்டு வெளியே வர போன் அடிக்குது. உடனே மதுரைக்கு கொண்டு போக சொல்றாங்க. இங்க வச்சு பார்க்க முடியாதுன்றாங்க. ரொம்ப மூச்சுத்தனா இருக்கு. உடனே சும்மா வேற ஆள் மாற்றி விட்டு நேர போய் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி சும்மாவுடைய நேரத்துல போயிட்டு இருக்கோம். பல்ஸ் பிபி எதுவுமே கிடையாது. அப்படியே படுக்கிற ஆம்புலன்ஸ் கிட்ட உட்கார்ந்து இருக்கோம். டாக்டர் வந்து ஒரு டாக்டர் இருக்கிறாரு. மானிட்டர்ல பார்த்தா எதுவுமா காணும். மானிட்டர் ஆட்காரு கொள்றாரு, இவங்களும் ஆட்காங்க. அப்படியே தான் கொண்டு போய் சேர்த்தோம். சாயங்காலம் போய் சேர்க்கிறோம். அதே வார்த்தை கூப்பிட்டு மருத்துவர் சொல்றாங்க, அது மேனேஜ்மெண்ட் கூப்பிடுறாங்க. நான் போய் கேட்கிறேன், இல்ல அவங்க பெற்றோர்கள்லாம் வர சொல்லுங்க. இல்லைங்க அவங்கள்ட்ட தான் சொன்னா அவங்க பலவீனமா இருக்கிறாங்க. எப்பயே ஏதாவது அவங்களுக்கு முன்னாயிரும் எந்த சொல்லுங்க, நான் தான் எல்லாம் பொறுப்பு நான் பார்த்துக்கிறேன் சொன்னா, இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியணும், அவங்களே வரவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நாங்கள் முயற்சி செய்கிறோம். நீங்க கடவுளை நினைக்கிறீங்க. இவங்களை வந்து அதிதீவிர சிகிச்சை பிரிவு ஐசியூவார்டு இல்ல, கிரிட்டிக்கல் ஐசியூவார்டுல நாங்கள் வைக்க போறோம். உங்களுக்கு அந்த ஒரு நாளைக்கான சார்ஜ் 50,000 வரும். எத்தனை நாள்ல இவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் என்பதே எங்களுக்கு தெரியாது. கடவுளை நீங்க வேண்டிக்கிறீங்க, கடவுள் நாடுனா இருவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஐசியூவார்டுல 6 மணிக்கு உள்ள கொண்டு போறாங்க. கிரிட்டிக்கல் ஐசியூவார்டு போனா அங்க போகும்போது ஒரு ஆள் உள்ள போய் விடலாம். அப்ப நான் உள்ள போகும்போது அங்க இருக்கக்கூடிய இல்லாம வயதானவங்க கட்ட மாதிரி கிடக்குறாங்க. எல்லாம் கிரிட்டிக்கல் ஐசியூவார்டு ஒரு 30 பேர் இருப்பாங்க. எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை, எந்த அசைவும் இல்லை. ஓட்டுல ஆக்சிஜன் போயிட்டு இருக்குது, உள்வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த இதுக்குள்ள இவங்க மட்டும் போறாங்க. போய் சேர்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஒரு 29 மணி இருக்கும். உள்ள இந்த சிஸ்டர் கூப்பிட்டாங்க, வெளியே இருந்து ஒரு ஆள் வாங்க அப்படின்னு உள்ள போய் பார்த்தா, அதுக்கு முன்னாடியே எல்லா பெண்கள் மத்தியில பரவி எல்லாரும் ஒரு துவாஸ் செஞ்சு அவங்களுக்காக இருக்கக்கூடியவங்க ஒரு 9 மணியில கண்ணு இருக்கு. கண் சாடையால் பேசக்கூடியவங்களே எல்லாம். என்னதான் பிரச்சனைன்னு கேட்டா, இதயம் பலூன் மாதிரி, அது பம்பிங்க பலூன்ல காத்து இருக்கிற மாதிரி பம்பிங் ஆகிட்டே இருக்கும். இவங்களுக்கு போட்ட ஊசியில அந்த பலூன் காற்று போயிட்டா எப்படி இருக்கும், அந்த நிலைக்கு வந்துச்சு உங்களுடைய இதயம். இது உடனே சரியாகாது. காலத்துக்கு மருந்து சாப்பிடும்போதுதான் அந்த பம்பிங் வந்து சரியாக இருக்கும். 60% இருக்க வேண்டியது உங்களுக்கு 30% தான் இருக்குது அப்படின்னா. இதே மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு பிறகு அடுத்த ஒரு வாரத்துல டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வந்துட்டு ஒரு மாசத்துக்கு பிறகு போறோம். மருத்துவர் பார்த்து சொல்றாங்க, எல்லாருடைய இதே மாதிரி நார்மலா ஆயிடுச்சு. பல வருடங்கள் சாப்பிடணும்னு சொன்னவங்க நார்மலா வச்சுக்கிறாங்க. சாத்தியமற்றதே அல்லா நாடினால் சாத்தியமாகுங்க. உங்களுடைய உறவுக்காக ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி படுக்கையா இருக்காங்க. ஹைட் கம்மியா தான் இருப்பாங்க, ஒரு 4 அடி தான் இருப்பாங்க. மரண படுக்கையில கிடக்குறாங்க. உடல்லாம் பார்த்தா ஒரு 7 வயசுக்குள்ள எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுக்கையில கிடக்குறாங்க. அவங்களுடைய பிள்ளைங்கள்லாம் விளையாட்டுல இருந்து அசுரிச்சாங்க வந்து பார்க்குறாங்க. அப்படி படுக்கையில கிடந்தவங்க எழுந்து நடந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்குறாங்க. முடிஞ்சு போச்சுன்னு வெளிநாட்டுல தான் பிள்ளை வந்தாங்க. படுத்ததான் ஒரு 7 வயசுக்குள்ள எப்படி இருக்காது மாதிரி உடனே ஆயிடுச்சு. அப்படி கடந்தவங்க எழுந்து நடமாடி அதுக்கு பிறகு எல்லாம் மரணத்தை கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் நாடினால் சாத்தியமற்றதை சாத்தியமாக்கி காட்டுவான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கை நம்ம உள்ளத்துல இருக்கணும். நம்ம முயற்சி தான் இது முடியுமே தவிர என் இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் என்ற உறுதியான ஈமானோடு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள்வாளர்கள் துவா செய்து நான் நிறைவு செய்கிறேன். சின்ன 2 பேர் சொன்னாலும் வாங்க சார். الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله. Allahu Akbar.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغيا فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن
إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. மாவட்ட தலைமையுடைய வளர்ச்சிக்காக